இந்த குக்கி பார்க்க ரொம்ப நல்லா இருக்குல்ல? என்னோட முகம் இருக்கிறதுனாலதான் இது நல்லா இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், கவலைப்படாதீங்க. இது ஏன் நல்லா இருக்குன்னா இதை செஞ்சவங்க ரொம்ப நல்லவங்க. என்னோட அம்மா. இந்த மாதிரி சின்னதா அழகானதெல்லாம் அவங்களால மட்டும்தான் செய்ய முடியும். இதையே எல்லாரும் ஸ்டூவர்ட் குக்கின்னு சொல்றாங்கன்னா இத ஸ்டூவர்டோட அம்மா செஞ்சதுனால இது எல்லாரும் ஸ்டூவர்ட் குக்கின்னு சொல்றாங்க. இத பத்தி தான் இன்னைக்கு நம்மளோட கதை அமைய போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஜார்ஜ், நான் சொல்றது கேளு. மேக்கும் சீஸும் அதோட அவிச்ச உருளைக்கிழங்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் யாருக்கு வேணும்? அட்லீஸ்ட் உன் ஃப்ரெண்டுக்காவது கொடு. இல்ல இல்ல எனக்கு வேண்டாம். நல்லதெல்லாம் எப்பவும் வேண்டாம்னு சொல்லக்கூடாது குட்டி பையா. இதுதான் இந்த வாரத்திலேயே ரொம்ப சிறந்த நாள். ஏன்னா நாம ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். வாவ், இன்னைக்கு நம்மளோட சாப்பாடு டேஸ்டாவும் அற்புதமாவும் இருக்க போகுது. வாவ், என்னது இது? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இன்னைக்கு சாக்கோ ஸ்டிக் தானே கொடுக்கணும், ஏன் இத கொடுக்கறீங்க? இதெல்லாம் சாப்பிட கூடாது. இனிமே நீங்க ஃபிஷ் ஸ்டிக்ஸ் தான் சாப்பிடணும். கூடவே கொஞ்சம் சாஸும். ஐயா, நல்லாவே இல்ல. கம்ப்ளைண்ட் பண்ண கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் இது நல்லாவே இல்ல. எதுக்கு திடீர்னு இத கொடுத்தாங்கன்னு தெரியலையே. இவங்க என்னத்த பெரிய ஃபிஷ் ஸ்டிக்ல போடுறாங்க, நான் பார்க்காதடா. இருந்தாலும் இதுதானே நம்ம எல்லாரும் சாப்பிடணும். அடங்காத மாணவர்களே, அட்டென்ஷன் ப்ளீஸ். நான் தான் உங்க பிரின்சிபால் பேசுறேன். இந்த வருஷம் ஸ்டூடெண்ட் எலெக்ஷனை பத்தி தான் பேச வந்திருக்கேன். ஒவ்வொரு கிளாஸ்ல இருந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் முன் வரலாம். அப்படி நீங்க வந்தாதான் உங்களோட குறைகள் என்ன நிறைகள் என்னன்னு தெரியும். அதுக்கான ஏற்பாடுகளை நாங்க உடனே செய்வோம். எனது அருமை சகாக்களே, இந்த ஸ்கூலில் 3 வருடங்களாக நான் படித்து வருகிறேன். இப்பொழுது உங்களது பெரும்பாலான வாக்குகளை எனக்கு அளித்தீர்கள் என்றால் நமது குறைகளையும் நிறைகளையும் இந்த ஸ்கூல் நிர்வாகத்திற்கு தெரிவிக்கலாம். இவன் ஜெயிச்சானு நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தீர்த்து வைப்பான்னு நினைக்கிறேன். அது மூலமா நம்ம சாப்பாட்டு பிரச்சனையும் தீர்ந்துடும். இது உண்மையிலேயே நல்ல ஐடியா ஜார்ஜ். மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கும் மூட்டை போட வேண்டாம், எனக்கு மட்டும் போடுங்க. இத பாருங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான கோரிக்கையா. கை கொடுத்து இந்த கைப்புள்ள கையை எடுத்துட்டான் ஐயா. ஐயோ, ஆளு எஸ்கேப். நம்ம சாப்பாட்டு பிரச்சனையை எல்லாரும் எப்படி சரி பண்ண போறோம்? போன வருஷம் கேம்ப்ல அவன் எங்களுக்கு குக்கீஸ் கொடுத்தது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒண்ணும் கொடுக்கல. இந்த வருஷமா அவன் அதே மாதிரி பண்ணிட்டானா என்ன பண்றது? அது மட்டும் இல்லாம நம்ம பிளே கிரவுண்ட் அசிங்கமா இருக்கு. அதை விட சாப்பாட்டு விஷயம் ரொம்ப மோசமா இருக்கு. அதுக்கு என்ன பண்றது? நம்ம லாரிய நம்பறத விட்டுட்டு அவன் இடத்துல வேற ஒருத்தரை வர வைக்கிறது தான் சரியான ஐடியான்னு எனக்கு தோணுது. அதாவது உன்ன மாதிரி நம்ம கிளாஸ் ஆபீசர் ஆகிறதுக்கு உனக்கு தகுதி என்னது? நானா? ஜார்ஜ் இருக்கான்ல, அவன் சொல்றது கரெக்ட். நான் உனக்கு ஓட்டு போடுறேன். அது நீ போடுவியா? எல்லாரும் இங்க பாருங்க, நம்ம ஸ்டூவர்ட் கிளாஸ் ஆபீசர் தேர்தலுக்கு நிக்க போறான். அட பாவி, நானா? கைப்புள்ள நான் தான் நிக்க போறேன். இந்த வீட்டோட செல்ல பிள்ளையா இருந்துட்டும் தினமும் இவங்க ஒரே ஐட்டத்தை தான் கொடுக்கறாங்க. தினசா கொடுக்கணும்னு இவங்களுக்கு தோணவே மாட்டேங்குது. ஏன் இப்படி பண்றாங்க? ஏய் ஸ்னோபல், இங்க பாரு, இந்த உயிர் நண்பனுக்கு ஏதாவது உணவு வச்சிருக்கியா? பங்குக்கு இவனும் வேற வந்துட்டான். இதை என்னால திங்க முடியாது, நீயே தின்னு தொல்ல. இத பாரு, உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீ வந்து எனக்கு வச்ச சாப்பாட்ட புடின்னு புடிச்சிட்டு போயிடுறியா? அம்மா வந்து இன்னும் கொஞ்சம் வேணும்னா நான் வைக்கிறேன்னு சொல்றாங்க. அது எனக்கு வசதியா இருக்கோ இல்லையோ, உனக்கு வசதியா இருக்கு. என்ன சரியா? ரைட், இது காலி ஆயிடுச்சு. நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். நான் எஸ்கேப். அப்புறமா வா. ஹலோ மிஸ்டர் ஸ்னோபெல். எனக்கு பசிக்கிற நேரத்துல நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். சாப்பாடு தட்டை பாத்தீங்களா? காலியா இருக்கு. அதுக்குள்ள எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டியா? இப்படி எல்லாம் சாப்பிட கூடாது. கண்ணு வைக்காதீங்க. இத பாரு ஸ்னோபெல், நீ டயட்ல இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். டயட்டா? அப்படின்னா எனக்கு இங்கிலீஷ்ல பிடிக்காத வார்த்தையே அந்த டயட்டுங்கிற வார்த்தை தான். அத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சம்மந்தம் இல்லாம பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வந்துட்டாங்க. ஹலோ அம்மா, எங்களுக்காக கொஞ்சம் குக்கீஸ் செஞ்சு தர முடியுமா? ப்ளீஸ். திடீர்னு என்ன உங்களுக்கு குக்கீஸ் மேல இவ்ளோ ஆர்வம்? இது எங்களுக்காக கிடையாது ஆண்டி, எலெக்ஷனுக்காக. ஸ்டூவர்ட் கிளாஸ் ஆபீசர் பதவிக்காக நிக்க வைக்க போறோம். உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் உனக்கு நிச்சயமா குக்கீஸ் செஞ்சு தரேன். யார் எனக்கு ஹெல்ப் பண்ண போறது? நாங்க தான். ஏன்டா திடீர்னு
எலெக்ஷன் வந்து என்ன டயட்ல பயமுறுத்துற. இருக்க சொல்றாங்க, எனக்கு மரண வேதனை. நீங்க பார்த்து சொல்லு, டயட்ல இருக்க வேண்டிய ஆளா நானு? எவ்வளவு வெயிட் கம்மியா இருக்க தெரியுமா? அம்மா, ஒருவேளை வெயிட் அதிகமானதுனால அம்மா அப்படி சொன்னாங்களா? தலைக்குள்ள என்னமோ சுத்துது. யாராவது ப்பு, எனக்கு என்னமோ நீ டயட்ல இருக்கிறது நல்ல விஷயம் தான் தோணுது. போதும் போதும். ஹரினா குக்கீஸா? ஆஹா நோ. குட் ஈவினிங் டார்லிங். இன்னைக்கு நீ உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்க. போதும் நீங்க ஐஸ் வச்சது. ஆனாலும் நீங்க இது சாப்பிட வேண்டாம். இதெல்லாம் நாங்க எலெக்ஷனுக்காக தயார் பண்ணிட்டு இருக்கோம். நான் கிளாஸ் ஆபீசர் பதவியில நிக்க போறேன். நல்ல விஷயம் தானே? உன் வயசுல நான் இருக்கும்போது ஹை ஸ்பீஷிங் சொசைட்டியோட எலெக்ஷன்ல நான் நின்னு தெரியுமா? வாவ், எலெக்ஷன்ல ஜெயிச்சீங்களா? அது நான் ஸ்னோக்கு சாப்பாடு போட்டு வரேன். வாங்க வாங்க. அவன் ரொம்ப டயட்ல இருக்கான். என்னது? அவன் ரொம்ப குண்டா இருந்தா